எந்த சீசன்ல எந்த பழம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது? காஸ்ட்லியா நம்ம வாங்கி சாப்பிடுற அவகேடோஸ், பெர்ரீஸ், டிராகன் ஃப்ரூட், லிச்சி இதெல்லாம் ஹெல்த்தியா? நம்ம லோக்கல்ல கிடைக்கிற வாழைப்பழம், கொய்யா, சாத்துக்குடி இதெல்லாம் ஹெல்த்தி இல்லையா? வாங்க பார்க்கலாம். ஹலோ எவ்ரிஒன். ஹெல்த்தியாக இருக்கணும்னா நான் ஸ்பெஷலாக என்ன சாப்பிடணும் அப்படின்னு என்கிட்ட கேட்குற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிற விஷயங்கள், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடணும். நம்மளோட டெய்லி டயட்டில் நிறைய ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் நம்ம ஆட் பண்ணும்போது தான் நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடச்சி நம்ம ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும், நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருக்கும், ஓவரால் ஹெல்த்துமே நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கணும்னு சொல்லும்போது எந்த ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லது? பழங்கள் சாப்பிடும்போது, அதாவது பழங்களை நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம டெய்லி என்ன ஃப்ரூட் சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வரும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம என்ன ஃப்ரூட் சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் ஏரியாவில் நம்ம இருக்கக்கூடிய ரீஜனில் நிறைய விளையக்கூடிய பழங்கள். மெயினாக இப்போ கொய்யா, வாழைப்பழம், மாம்பழம், மாதுளை, சப்போட்டா இந்த மாதிரி நம்ம ரீஜனில் விளையக்கூடிய பழங்கள் தான் நமக்கு ரொம்ப ஹெல்தி. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சதுமே நம்ம கண்ணில் பளிச்சுன்னு படுற மாதிரி அவகேடோஸ், டிராகன் ஃப்ரூட், கிவி, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெர்ரி, லிச்சின்னு எல்லாமே பளிச்சுன்னு அப்படி பக்காவாக பேக் பண்ணி அங்கே அடுக்கி வச்சுருக்கிறத பார்க்கும்போது சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க நமக்குமே அதை பார்த்த உடனே வாங்கி சாப்பிட்ணுன்ற ஆர்வம் வரதான் செய்யுது. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக ஒரு கேஜி 300, 400, 500 இந்த ரேட்டை பார்க்கும்போதே இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா கண்டிப்பாக நல்ல பழமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கி சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உண்மை என்னென்னா, நியூட்ரிஷன் இஸ் நாட் மெஷர்ட் இன் ருப்பீஸ். நம்ம காஸ்ட்லியாக வாங்கினா அது ரொம்ப நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கும்னு சொல்லி நம்ம அந்த மித்தை முதல்ல நம்ம மண்டையிலேருந்து தூக்கி போடணும். இந்த லிச்சி, கிவி இந்த மாதிரி நிறைய பழங்கள் நம்ம நாட்டில் விளையக்கூடிய பழங்களே இல்லை. வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் விளைய வச்சு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இதை கொண்டு வர அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, தென் அதை ப்ரிசர்வ், அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த கோல்டு ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அதை பேக் பண்ணி இங்கே கொண்டு வரதுக்கான அந்த லேபர் காஸ்ட்டு, தென் சூப்பர் மார்க்கெட் மார்ஜின்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம அந்த மாதிரி பழங்களை காஸ்ட்லியாக வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் மீறி நம்ம இந்த இவ்வளோ காஸ்ட்லியாக அதை கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடும்போது அதில் நமக்கு என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரட்டிவ்லி இப்போ நம்ம லோக்கலில் விளையக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிவியில் விட்டமின் சி நிறைய இருக்குது, நம்ம ஸ்ட்ராபெரிஸ்லலாம் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம எல்லோரும் நிறைய வாங்கி சாப்பிட்றோம். நிறைய இப்போது சின்ன குழந்தைங்கள்லாம் வரும்போது நிறைய நல்ல விட்டமின் சி இருக்கிற மாதிரி ஃபுட்டாக கொடுங்க, நல்ல சிட்ரஸ் ஃப்ரூட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் அதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறா, ஸ்ட்ராபெரி கொடுத்தா சாப்பிட்றா, அதனால் நான் டெய்லி ஸ்ட்ராபெரி வாங்கி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேட்பேன். ஆக்சுவலி அந்த கிவியோ, லிச்சியோ அதை பறித்து விளையிற இடத்துல அவங்க பறித்த உடனே அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் அங்கேருந்து அவ்வளோ தூரம் டிரான்ஸ்போர்ட் ஆகி எத்தனையோ நாட்கள் கழித்து நம்ம கைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சாப்பிடும்போது அதே நியூட்ரியன் நமக்கு வருதா, நமக்கு கிடைக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது இந்த லிச்சியோ, கிவியோ, ட்ராகன் ஃப்ரூட்டோ நான் சொன்ன இந்த பர்டிகுலர் ஃப்ரூட்ஸ் மட்டும் கிடையாது, இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதே தான். அதே சமயத்தில் நம்ம லோக்கல் ஏரியாவில் விளைஞ்ச ஒரு கொய்யாவோ, ஒரு வாழைப்பழமோ இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது நம்ம பறித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், எந்த ஒரு ஸ்டோரேஜ் ப்ராசஸும் இல்லை, எதுவுமே இல்லாமல் நம்ம பறித்து மிஞ்சி போனால் ஒரு 4 நாளில் நம்ம அதை சாப்பிட்றோம். ஸோ கண்டிப்பாக அந்த காஸ்ட்லி இம்போர்ட்டட் ஃப்ரூட்டை விட நமக்கு லோக்கலில் கிடைக்கக்கூடிய பழங்கள் கண்டிப்பாக ஹெல்தி தான். நம்ம இந்தியாவில் நம்ம லோக்கலில் கிடைக்கக்கூடிய சூப்பர் ஃபுட்ஸ், அதாவது நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல் நான் பனானாவை தான் சொல்லுவேன். பனானா பார்த்தீங்கன்னா ஈஸிலி அஃபோர்டபுள். ரொம்ப சீப்பாகவே எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செவ்வாழை சாப்பிட்டா தான், இல்லை நேந்திரம் வாழைப்பழம் சாப்பிட்டா தான், இல்லை ரொம்ப காஸ்ட்லியான அந்த மலை வாழை இந்த மாதிரி தேடி தேடி சாப்பிட்டா மட்டும்தான் வாழைப்பழத்தில் ஹெல்த் இருக்குதுன்னு கிடையாது. நமக்கு எவ்ரிடே அவைலபிளாக நம்ம மார்க்கெட்டில் பார்க்கக்கூடிய பச்சை வாழைப்பழமாக இருக்கட்டும், மஞ்சள் வாழைப்பழம், ஏலக்கி, செவ்வாழைன்னு வாழைப்பழத்தில் நீங்கள் எந்த வகையான வாழைப்பழம் சாப்பிட்டாலுமே அது ஹெல்த்தி தான். ஒன்றொன்றுத்துலேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சிலதில் ஜாஸ்தியாக இருக்குது, சிலதில் சில விஷயங்கள் இல்லாமலும் இருக்குது. பட் ஸ்டில் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் அது கம்பேரட்டிவ்லி நீங்கள் உங்கள் இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸை விட ஹெல்த்தி தான். நம்ம நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் வாழைப்பழம் தான் ஒரு சிறந்த பழம்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வாழைப்பழத்தை சுகர் பேஷண்ட் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. வாழைப்பழத்தில் விட்டமின் B6, பொட்டாசியம் இந்த நியூட்ரியன்ஸோடு சேர்ந்து ஃப்ரக்டோஸும் அதாவது சுகரும் அதில் இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வாழைப்பழத்தை ஒரே நேரமாக எடுத்துக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறாங்க அப்படின்னா 10:30 ஆர் 11 இந்த டைமில் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து
ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன ஏலக்கியோ, ஒரு பாதி பச்சை வாழைப்பழமோ, இல்ல ஒரு கால்வாசி நேந்திரம் பழமோ, இல்ல செவ்வாழைப்பழமோ, அந்த மாதிரி ஒரு அப்ராக்ஸிமேட்லி ஒரு 100லேருந்து 150 கிராம்ஸ் வரைக்கும் அந்த ஒரு நேரத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப உடனே அடுத்தது வேற எதையாவது சாப்பிடக்கூடாது. மறுபடியும் ஒரு 2 ஹார்ஸ் கேப் விட்டு வேற ஏதாவது சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் இன்டர்வல் விட்டு நம்ம வாழைப்பழம் கூட அளவா எடுத்துக்கும்போது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குமே கூட அது கண்டிப்பா பெனிஃபிஷியல் தான். அதே நேரத்தில சாப்பிட்ட உடனே நெறையா வாழைப்பழம் சாப்பிட்றது, இல்ல நெறைய வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு உடனே நம்ம மீல்ஸ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சுகர் லெவல் கண்டிப்பா ஜாஸ்தியாக தான் செய்யும். அதே நேரத்தில ஒரே நேரமா ஒரு 4, 5 வாழைப்பழம் சாப்பிட்றதும் கண்டிப்பா தப்பு. ஒரு நேரத்துக்கு ஒரு 100லேருந்து 150 கிராம்ஸ் அளவுல உள்ள கொஞ்சம் வாழைப்பழம், அதாவது பாதியோ, ஒரு சின்ன வாழைப்பழமா இருந்தா முழுசோ, இல்ல கால்வாசியோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறதுல பிரச்சனை எதுவும் வராது. நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட்ல செகண்டா நான் சஜெஸ்ட் பண்றது கோவா. இந்த கொய்யாவை பொறுத்தவரைக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுமே கூட தாராளமா ஒரு நேரத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் கொய்யா முழுசா சாப்பிடலாம். இந்த கொய்யா பழத்த பொறுத்தவரைக்கும் ஆரஞ்ச விட, கிவிய விட கொய்யா பழத்துல பல மடங்கு அதிகமான விட்டமின் சி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் சி தான் வந்து நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப அவசியம். அதோட ஈவன் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கும், அனீமியாவ சரி பண்றதுக்கும் கூட நமக்கு விட்டமின் சி அவசியம் வேணும். இந்த விட்டமின் சிய பார்த்தீங்கன்னா, கோவால அபண்டன்ட்டா ரிச் விட்டமின் சி சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம கொய்யா பழம் தான். இந்த கொய்யா பழத்த பொறுத்தவரைக்கும் நமக்கு ஈஸியா அவைலபிளா நம்ம லோக்கல் மார்க்கெட்ஸ்லயே நெறைய ஈஸியா எப்பவுமே ரொம்ப நம்ம கிவிய கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பரான ஒரு பழம்னு சொல்லலாம். இதுவும் நம்ம வீட்லயே ஈஸியா விளையக்கூடிய ஒரு பழம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்ல விளைய வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா, அது நம்ம கடையில வாங்குறத விட இன்னும் ஹெல்தி தான். ஸோ இந்த கொய்யா பழமும் நம்ம டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கிறது நம்மள ரொம்ப ஹெல்தியா ஆக்கும். 3வதா நான் சஜெஸ்ட் பண்ற பழம் பப்பாயா. நம்ம பப்பாளி பழத்த பொறுத்தவரைக்கும் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி வந்து ரொம்ப அபண்டன்ட்டா அதில இருக்கு. தென் பெப்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் இந்த பப்பாயால இருக்கு. இது காமனா இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்டைஜஷன் சம்மந்தமான பிளாட்டட் அப்டமன், அசிடிட்டி அந்த நெஞ்செரிச்சலா இருக்கிறது, ஏப்பமா வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ தவிர்க்க பப்பாளி பழத்த நம்ம டயட்ல டெய்லியுமே ஆட் பண்ணிக்கிறது நமக்கு நல்ல பெனிஃபிஷியல் ரிசல்ட்ட தரும். அதோட அதில விட்டமின் ஏ நெறையா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது. விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்திய பூஸ்ட் பண்ணும். இதுவும் வாழைப்பழத்தையும், கொய்யா பழத்தையும் மாதிரி நமக்கு எல்லா சீசன்லயும் நமக்கு லோக்கலி அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு பழம். 4வதா நான் சஜெஸ்ட் பண்றது ஆம்லா. நம்ம நெல்லிக்காய். நெல்லிக்காயில அந்த அரை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். 2மே நமக்கு விட்டமின் சி ரிச் தான். இருந்தாலும் அந்த சின்ன நெல்லிக்காவ விட அந்த முழு காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பெரிய நெல்லிக்காய். இது வந்து இன்னும் நமக்கு விட்டமின் சி ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் ஹெல்த்தியர். விட்டமின் சி மட்டும் இல்லாம அதில வேறயும் நெறைய நியூட்ரியன்ட்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இத ஜூஸா எடுத்துக்கலாமா? அப்படியே சாப்பிடணுமான்ற டவுட் நெறைய பேருக்கு வரும். எந்த பழமா இருந்தாலும் சரி, அத ஜூஸ் அடிச்சு நம்ம அதில இருக்க ஃபைபர், அதில இருக்க நெறைய நியூட்ரியன்ட்ஸ உடைச்சு நம்ம அத சாப்பிடுறத விட, முழுசா அத பழமா நம்ம கடிச்சு சாப்பிடும்போது தான் அதில இருக்க ஆக்சுவல் நியூட்ரியன்ட்ஸ் அப்படியே நம்மளுக்கு வந்து சேரும். இந்த நெல்லிக்காவ வச்சு நெறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்கலாமா? அப்படின்ற கொஸ்டினும் நெறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி என்னதான் நீங்க அந்த நெல்லிக்கால செஞ்ச ஒரு ஜாமோ, இல்ல ஒரு தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள நம்ம சாப்பிட்டாலும், ஆக்சுவலா நெல்லிக்காய நெல்லிக்காயா சாப்பிடும்போது, அதில இருக்கிற சத்து தனிதான். இந்த நெல்லிக்காவ நம்ம டெய்லி டயட்ல ஆட் பண்ணிக்கும்போது, நமக்கு ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கும். இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஹேர் குரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். தென் பிளட் குளுக்கோஸ் லெவல், அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் இத டெய்லி எடுத்துக்கும்போது, அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் குறையும். அதோட இத டெய்லி நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம இளமையாவும் இருக்கலாம்னு நம்ம புராணங்களும் சொல்லுது. தென் அடுத்ததா நான் சஜெஸ்ட் பண்றது மாதுளை. இந்த மாதுளை பழமும் அப்படிதான். நம்ம லோக்கல்ல விளையக்கூடிய பழம். இரும்பு சத்து நிறைந்த பழம். ஸோ இந்த மாதுளம் பழத்தையும் நம்ம தினசரியும் நம்ம டயட்ல எடுத்துக்கும்போது, ரத்த சோகை இந்த மாதிரி பிரச்சனைகள நம்ம தவிர்க்கலாம். மாதுளை பழத்த பொறுத்தவரைக்கும், அதில இருக்கக்கூடிய சில என்சைம்ஸ் நமக்கு அந்த டிப்ரஷன உண்டு பண்ணக்கூடிய நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ குறைக்குதுன்னும் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஸோ நீங்க டிப்ரஸ்டா ஃபீல் பண்ணீங்கன்னா, மாதுளம் பழத்த சாப்பிடுங்க. ரத்த சோகை உள்ளவங்க, டிப்ரஷன் உள்ளவங்க இவங்க எல்லாருக்கும் மாதுளம் பழம் ரொம்ப சிறந்த பழம். நான் இப்ப சொன்ன 5 பழங்களுமே, அதாவது அந்த 4 பழங்களும், அந்த 1 நெல்லிக்காயும், வாழைப்பழம், பப்பாளி பழம், கொய்யா பழம், மாதுளம்பழம், தென் நெல்லிக்காய். இந்த 5 விஷயங்களுமே நமக்கு எல்லா சீசன்லயுமே அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லா சீசன்ல கிடைக்கிற விஷயங்களா மட்டும் இல்லாம, நம்ம லோக்கல்ல விளையிற விஷயங்களா இருக்கிறதுனால, நமக்கு அதில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் அப்படியே நம்மள வந்து சேரும். ஸோ டெய்லி இந்த 5 பழத்தில ஏதாவது ஒண்ணு நம்ம டயட்ல எடுத்துக்கிற மாரி பார்க்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் டைம்ல ஸ்நாக்ஸ அவாய்ட் பண்ணிட்டு, இதில ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ நம்ம டெய்லி குடுத்து விடலாம். ஏன் நமக்கு சீசனல் ஃப்ரூட் ஹெல்தி?
சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு சீசனே இல்லனாலும் அங்க ஆரஞ்சு அடுக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஆப்பிள் சீசனே இல்லாத டைம்ல ஆப்பிள் இருக்கும். சீசன் இல்லாத டைம்லயுமே 12 மந்த்ஸுமே நமக்கு அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நெறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் தி டாக்டர் அவேன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ, டெய்லி ஆப்பிள் சாப்பிடணுன்றதுக்காக, அந்த ஆப்பிள் சீசனே இல்லாத டைம்ல நம்ம அந்த ஆப்பிள வாங்கி சாப்பிடும்போது, அது நமக்கு ஹெல்தியா? கண்டிப்பா ஹெல்தி கிடையாது. அந்தந்த சீசன்ல எந்த பழம் கிடைக்குதோ, அதுதான் கம்பேரட்டிவ்லி மத்த பழங்கள விட ஹெல்தி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சீசனே இல்லாத ஒரு விஷயம். ஒரு மாம்பழமோ, ஒரு வாட்டர் மெலனோ. இந்த வாட்டர் மெலனும் சரி, மேங்கோவும் சரி நமக்கு சம்மர்ல தான் கிடைக்கும். ஆனா, நம்ம நமக்கு எல்லா சீசன்லயும் அவைலபிளா இருக்கணுன்றதுக்காக, அத ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மென்ட்ல அத வளர்க்கறதுனாலயும், அதுக்கான கெமிக்கல்ஸோ, அந்த உரம் ஆர்ட்டிஃபிஷியலான உரங்களெல்லாம் அது போட்டு அது வளர்றதுனால, நமக்கு அந்த சீசன்ல கிடைக்கிறத விட, அது வந்து அதில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். சில பழங்கள் வந்து நல்லா அந்த சீசன்ல தான் அது நல்லா விளைஞ்சு பழுக்கும். அது நல்லா விளையும்போது தான் அதில அதோட முழு சத்தும் இருக்கும். மத்த நேரங்கள்ல அதாவது சீசன் இல்லாத டைம்ல நமக்கு அத கிடைக்கும்போது, அது விளையறதுக்கு முன்னாடியே பறிச்சு அத வந்து ஆர்ட்டிஃபிஷியலா பழுக்க வச்சு நம்ம கைக்கு வந்து சேர்றதுனாலயும், நமக்கு அதில உள்ள நியூட்ரியன்ட்ஸ் குறையுது. சில ஃப்ரூட்ஸ் வந்து இம்போர்ட்டட் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் இல்ல அதர் ஏரியாஸ் வேற இடங்கள்ல இருந்து நமக்கு சீசன் இல்லாத டைம்ல அவங்களுக்கு அது சீசனா இருக்கும்போது, அங்கருந்து அத நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி, கோல்டு ஸ்டோர் பண்ணி நம்ம கைக்கு வந்து சேருது. ஸோ, நமக்கு லோக்கல்ல கிடைக்கக்கூடிய நம்ம பழங்கள விட, இந்த மாதிரி வேற எங்கேயோ இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி சீசன் இல்லாத பழங்கள் நம்ம சீசனே இல்லாத டைம்ல அத சாப்பிடும்போது, விளையறதுக்கு முன்னாடியே அத விளைய வைக்கிறதுக்கான உரங்கள் ஆட் பண்ணி அத விளைய வைக்கிறதுனாலயும், அது நல்லா விளையறதுக்கு முன்னாடியே பறிச்சு, ஆர்ட்டிஃபிஷியலா பழுக்க வைக்கிறதுக்கு, அதுக்கு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்றதுனாலயும், கோல்டு ஸ்டோர் பண்ணி, ரொம்ப தூரம் டிரான்ஸ்போர்ட் ஆகி நம்ம கைக்கு வந்து சேர்றதுனாலயும், சீசன்ல இல்லாத பழங்கள் கம்பேரட்டிவ்லி நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கம்மி தான். அதுக்காக நம்ம ஒரு இம்போர்ட்டட் ஃப்ரூட்டையோ, இல்ல ஹைபிரிட் ஃப்ரூட்டையோ வாங்கி சாப்பிடவே கூடாதா? அப்படின்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி ஒரு இம்போர்ட்டட் ஃப்ரூட்டா இருக்கட்டும், அதாவது ஒரு லிச்சியோ, ஒரு ஸ்ட்ராபெர்ரியோ, ப்ளூபெர்ரியோ இதெல்லாம் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கும்போது, இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அத விட இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. இதுல மத்த நம்ம லோக்கலி அவைலபிள் ஃப்ரூட்ஸ விட கொஞ்சம் நியூட்ரிஷியஸ் வேல்யூ கம்மியா இருக்குதே தவிர, அதுவும் ஹெல்தியான ஃப்ரூட் தான். நமக்கு அது அவைலபிளா இருக்கும்போது அத வாங்கி சாப்பிடுறத விட்டுட்டு, இத வாங்கி சாப்பிட வேணான்றது என்னோட சஜஷன். அது கிடைக்காத பட்சத்தில தாராளமா நீங்க இம்போர்ட்டடையோ இல்ல ஹைபிரிட் வெரைட்டி ஃப்ரூட்ஸையோ வாங்கி சாப்பிடலாம். நீங்க மத்த ஸ்நாக் ஐட்டங்கள் சிப்ஸு, இந்த பாக்கெட் ஐட்டங்கள், இந்த பேக்டு பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்ஸ்க்கு போறதுக்கு பதிலா, நீங்க தாராளமா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். நம்ம இப்போ ரீசென்ட் டேஸா நெறைய நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கால்சியம் கார்பைட் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. இந்த சொல்யூஷன்ஸ்ல இத வாழைப்பழத்தில ஊத்தி பழுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய நம்ம நியூஸ் கேட்டுட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் நம்ம டோட்டலி தவிர்க்க முடியலனாலும், ஓரளவுக்கு இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 5 டிப்ஸ், 5 பிராக்டிகல் டிப்ஸ் நான் சொல்லலான்னு இருக்கேன். டிப் நம்பர் 1 சீசனல் ஃப்ரூட். எந்தெந்த சீசன்ல எந்தெந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, இப்போ சம்மர்ல மேங்கோ, வாட்டர்மெலன்னா, வின்டர்ல ஆரஞ்சுனா, அது மாதிரி எந்தெந்த சீசன்ல எந்தெந்த ஃப்ரூட் நமக்கு அவைலபிளா இருக்கோ, எந்தெந்த ஃப்ரூட் நமக்கு கிடைக்குதோ, நேச்சரே வந்து நமக்கு ஏத்த மாதிரியான உணவுகள தான் விளைவிச்சு நமக்கு தரும். ஸோ, நம்ம இயற்கை நமக்கு தரக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ட ஃபர்ஸ்ட்டு வாங்கணும். நேச்சர் நோஸ் வாட் யுவர் பாடி நீட்ஸ். ஸோ, நம்ம சீசனல் ஃப்ரூட்ட ஃபர்ஸ்ட்டு வாங்கி சாப்பிடணும். டிப் நம்பர் 2 லோக்கல் மார்க்கெட்ஸ்ல வாங்கி சாப்பிடுறது நமக்கு பெட்டரா இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும், இப்ப லோக்கல் மார்க்கெட்ஸ்ல இன்னைக்கு வாங்கி அவங்க நாளைக்கு வித்துருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற அந்த கெப்பாசிட்டி இல்ல. அவங்களால அதெல்லாம் முடியாது. பட் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல அப்படி இல்ல. அவங்க ஸ்டோர் பண்ணி அத 1 வீக் வரைக்கும் கூட அத ஃப்ரெஷ்ஷா காமிச்சு, அவங்களால அத விக்க முடியும். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் மார்க்கெட்ஸ்ல வாங்குறது நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அதுவும் நம்ம லோக்கல் மார்க்கெட்ஸ்ல நம்ம ரெகுலரா வாங்கும்போது, அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கும்போது, சில சமயங்கள்ல அவங்க அந்த இப்ப வாழைப்பழங்கள்லாம் வந்து அந்த கெமிக்கல் ஆட் பண்றதுக்கு முன்னாடி, "எனக்கு அப்படியே குடுத்துருங்க, நான் பழுக்க வச்சுக்கிறேன்னு" நம்ம கேட்டு வாங்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் நமக்கு லோக்கல் மார்க்கெட்ஸ்ல இருக்கு. டிப் நம்பர் 3 காஸ்ட்லியா வாங்குனா தான் ஹெல்தின்றத அந்த அந்த மைண்ட் செட்ட முதல்ல தூக்கி போட்டுட்டு, சீப்பரா நமக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய கொய்யாவோ, பப்பாளியோ, வாழைப்பழமோ இத நம்ம ரெகுலரா வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நியூட்ரிஷன் பவர் ஹவுஸ். நம்ம பாடிக்கு பிரைஸ் டாக் தேவையில்ல. நியூட்ரிஷன் மட்டும் தான் தேவைங்கிறத நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரியான பழங்கள நம்ம டெய்லி நம்ம டயட்ல ஆட் பண்ணிக்கணும். டிப் நம்பர் 4 எந்த ஃப்ரூட் வாங்குனாலும் சரி, நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குனாலும் சரி, மார்க்கெட்ல வாங்குனாலும் லோக்கல் மார்க்கெட்ல வாங்குனாலும் சரி, கண்டிப்பா அத வாஷ் பண்ணாம சாப்பிடாதீங்க. அதுவும் கண்டிப்பா அதில கெமிக்கல் வெளிய தடவியிருப்பாங்க, கெமிக்கல் ஊத்தி பழுக்க வச்சிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில, கண்டிப்பா அத வாஷ் பண்ணாம சாப்பிட வேண்டாம்.
நல்லா ரன்னிங் வாட்டர்ல நல்லா அத தேய்ச்சு வாஷ் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடுறது நமக்கு நல்லது. டிப் நம்பர் 5 வாங்கிட்டு வந்த உடனே மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில கொண்டு போய் டம்ப் பண்ண வேண்டாம். நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு, ஒரு சில பழங்கள் இப்ப வெளிய வச்சா வேஸ்ட் ஆயிடும், வேற வழியே இல்லன்னு நம்ம நெனைக்கிற சில பழங்கள நம்ம ஃப்ரிட்ஜில வச்சுக்கலாம். சில பேர் வாழைப்பழத்துலேருந்து எல்லாத்தையுமே ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிடுற பழக்கத்த வச்சிருப்பாங்க. வெளிய வச்சா தாங்குன்ற மாரி இருக்க பழங்கள வெளிய வச்சு தான் சாப்பிடணும். வேற வழியே இல்லாத பட்சத்தில மட்டும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணும்போது, அதில இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூ குறையுதுங்கிறத நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் ஹெல்த்தியான்னு சொல்லி நம்ம கண்டிப்பா திங்க் பண்ணி, ஹெல்த்த மனசுல வச்சு நம்ம ஃப்ரூட்ஸ வாங்கி நம்ம அதுக்கேத்த மாரி சாப்பிடணும். உங்களுக்கு புடிச்ச ஃப்ரூட் என்ன? இம்போர்ட்டட் ஃப்ரூட்டா? இல்ல நம்ம நம்ம லோக்கல் ஃப்ரூட்டா? எந்த ஃப்ரூட் பிடிக்கும்? அத நீங்க 1 கேஜி எவ்வளோன்னு குடுத்து வாங்குனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பி ஹேப்பி, ஸ்டே ஹெல்தி.